அண்டத்தை பற்றி முழுசாக ஆய்வு பண்ணணும்னா அதுக்கு நம்மளோட வாழ்நாள் பத்தாது. இந்த அண்டத்தை பற்றி நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது 1% கூட கிடையாது. அந்த அளவிற்கு இந்த அண்டம் தனக்குள்ள கோடிக்கணக்கான விஷயத்தை வச்சுருக்கு. நமக்கு எல்லாருக்கும் கருந்துளை பற்றி தெரியும். அட்லீஸ்ட் பிளாக் ஹோல் அப்படிங்கிற பேரையாச்சும் கேள்விப்பட்டிருப்போம். யாருக்காச்சும் வெண்துளை பற்றி தெரியுமா? திஸ் இஸ் விண்வெளிநோக்கி ஒயிட் ஹோல் பற்றிய தகவல்கள். தனக்கு பக்கத்தில் இருக்கும் எந்த ஒரு பொருளையும் தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளுறது தான் கருந்துளை அப்படின்னு சொல்கிறோம். கருந்துளைக்குள்ளே ஈர்க்கப்பட்ட பொருள் மறுபடியும் வெளிவர முடியாது. அது ஒளியாக இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு ரொம்பவும் வலிமையானது கருந்துளையின் ஈர்ப்பு விசை. இப்போ வெண்துளை அப்படின்னா கருந்துளைக்கு அப்படியே ஆப்போசிட். வெண்துளை தனக்குள்ளே இருக்கிற பொருளை வெளியே வீசிக்கிட்டே இருக்கும். வெண்துளைக்குள்ளே வெளியே இருக்கிற எந்த ஒரு பொருளும் வெண்துளைக்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா அதோட வெளியேற்ற திசை வேகம் ரொம்பவே அதிகம். ஆனால் வெண்துளை என்பது இன்று வரைக்கும் ஒரு தியரியாக தான் இருக்குது தவிர அது இன்னும் நிரூபிக்கப்படலை. வெண்துளைக்கான தேடல் வேட்டையும் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வெண்துளை இருப்பதற்கான சான்றுகள் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச கோட்பாட்டின்படியே வெண்துளையின் தெர்மோடைனமிக்ஸ், அதாவது வெப்ப இயக்கவியலின் 2வது விதியை இது சுக்குநூறாக உடைக்குது. வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதிப்படி எந்த ஒரு பொருளுக்கும் இயல்பாற்றல் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆனால் வெண்துளையின் இயக்கத்தின் வெண்துளைக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு இயல்பாற்றல் குறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு பழத்தை 2 வாரங்கள் அரை சுட்டில் வச்சுருந்தா அந்த பழம் கெட்டுவிடும். இப்படித்தான் பொதுவாக இயல்பாற்றல் அதிகரிப்பால் நடக்குது. அதே பழம் கெட்டு போனதுலேருந்து நல்ல பழமாக மாற சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்குது. அந்த பழத்தின் இயல்பாற்றல் குறைஞ்சா இது நடக்கும். ஆனால் பூமியில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த அண்டத்தில் கூட நடக்க முடியாது. வெண்துளைக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டுமே இது நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வெண்துளை எப்படி உருவாகுது? வெண்துளை என்பது கருந்துளையின் அடுத்த கட்டமாக கூட இருக்கலாம் அப்படின்னு பலரால் நம்பப்படுது. ஒரு நட்சத்திரம் தன்னோட கடைசி காலத்தில் சூப்பர் நோவா அப்படிங்கிற பெரு வெடிப்புக்கு உள்ளாகும் போது கருந்துளை உருவாகுது. கருந்துளைக்குன்னு ஒரு பரப்பெல்லைகள் இருக்குது. கருந்துளைக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளை ஈர்ப்பதோடு நிற்காம அதிக ஈர்ப்பு விசை காரணமாக கருந்துளையோட பரப்பையும் சேர்த்து ஈர்க்குது. இதனால் தன் வாழ்நாளில் கருந்துளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே இருக்கும். இந்த கட்டத்துக்கு மேலே சுருங்க முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது அது ஒரு வெண்துளையாக உருவாகலாம். அது வரைக்கும் கருந்துளை ஈர்த்த அத்தனை பொருளையும் வெண்துளை வழியாக வெளியேற்றலாம். கருந்துளை வெண்துளை என தனித்தனியாக பார்க்காம சேர்த்து பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமான கோட்பாடுகள் கிடைக்கும். கருந்துளை அனைத்தையும் ஈர்த்து கொள்ளுது. ஸோ அதை உள்ளே போகிற வழி அப்படின்னு வச்சுப்போம். வெண்துளை அதுக்குள்ளே இருக்கிற பொருளை அனைத்தையும் வெளியேற்றுது. ஸோ இதை வெளியே போகிற வழியாக வச்சுப்போம். ஸோ இதை வச்சு கருந்துளை வழியாக உள்ளே போய் வெண்துளை வழியாக வெளியே வருவதன் மூலம் காலத்தையோ தூரத்தையோ கடக்க முடியலாம். மில்கிவே கேலக்சிக்கு நடுவில் இருக்கிற கருந்துளை வழியாக உள்ளே போய் பல பில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற இன்னொரு வெண்துளை வழியாக கூட வெளியே வர முடியலாம். யாருக்கும் தெரியும், அங்கே இன்னொரு பிரபஞ்சம் கூட இருக்கலாம். பிக் பேங் தியரி அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு கற்பனைக்கு இந்த பேரண்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த அண்டத்தில் இருக்கிற பொருள்கள் கருந்துளையால் ஈர்க்கப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கருந்துளை சுருங்க முடியாமல் அது வெண்துளையாக மாறி தனக்குள்ளே ஈர்க்கப்பட்ட அனைத்தையும் வெளியேற்றியதை நாம் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோமோ என்னவோ. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். 2006 ஜூன் 14 நாசாவோட ஸ்விட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் மிகவும் சக்தி வாய்ந்த காமா கதிர் வெடிப்பை பதிவு செஞ்சிச்சு. இந்த நிகழ்வுக்கு GRP 060614 அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் காமா கதிர் வெடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். இந்த GRP 060614 அப்படிங்கிற காமா கதிர் வெடிப்பு சுமார் 102 நொடிகள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதனோட சக்தி நம்ம சூரியன் வெளிவிடும் ஆற்றலை விட ட்ரில்லியன் மடங்கு அதிகமாக இருந்துச்சு. இது சாதாரண ஒரு நட்சத்திர வெடிப்பால் நிகழ்ந்திருக்க முடியாது. நம்ம வெண்துளை பற்றி வச்சுருக்க தியரியோட ஒத்துப்போகுது. இது வெண்துளை இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலை. நாம் வச்சுருக்கிற தியரிக்கு இன்னும் வலு சேர்க்குது. வெறும் கோட்பாடுகளை வச்சு வெண்துளை இருக்குது அப்படின்னும் சொல்ல முடியாது. அதே சமயம் வெண்துளை இல்லைன்னு சொல்ல முடியாது. கருந்துளையும் ஒரு நாள் தியரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருந்துளையோட ஃபோட்டோ நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு.
அதே மாதிரி பெண்துளையும் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படலாம். திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.